சூப்பர் அத்தை. ஐசே, தலைக்கு ஐசு, கை கொடு. கலக்கிட்ட போ. சூப்பர் ஐஷு. ஆமா ஐசே, நீ விட்ட ஒரு அறையில அவன் காது ஜவ்வு கிழிஞ்சிருக்கும். ஆமா மாமா, அவனுக்கு நல்லா வேணும் அது. இங்க பாரு ஐஷு, இந்த மாதிரி எப்பவுமே துணிச்சலா இருக்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனச தளர விடாம அதை எதிர்த்து நின்னு போராடி ஜெயிக்கணும். நம்மள பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டி அவங்க மூக்க உடைக்கணும். சரிக்கா, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன பார்த்து ஏதாவது கிண்டல் பண்ணாங்கன்னா அப்ப இருக்கு அவனுக்கு. ஆ, இனி எவனாவது ஐசுவ நக்கல் பண்ணா அவன் செத்த. ஆமாண்ணே, நம்ம ஐஷுக்கு தைரியம் வந்துருச்சு. வெரி குட் ஐஷு, இப்படிதான் இருக்கணும். சரி, வீட்டுக்கு போலாமா? போலாம்க்கா. போலாண்ணே. இப்ப பாரு, இதுதான் நான் வளர்க்குற ரோஜா செடி. ஐ, இத வச்சு 3 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு பூ கூட பூக்கல தெரியுமா? நானும் தண்ணி ஊத்தி உரம்லாம் போட்டு பாத்துட்டேன். சரி இலக்கியா, ஃபீல் பண்ணாத. ஆமா, நீ உரம்லாம் போட்டேன் சரி, செடிக்கிட்ட பேசுனியா? யாராவது செடி கிட்ட எல்லாம் போய் பேசுவாங்களா? ஐயோ, என்ன நீங்க? சிரிக்காத இலக்கியா, நான் உண்மையதான் சொல்றேன். நம்ம தினமும் ஒரு தடவையாவது செடி கிட்ட பேசணும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். உண்மையாவா அத்தை? ஆமா, இந்த ரோஜா செடி நம்ம பூ வேணும்னு கேட்டா நிச்சயமா அது நமக்கு கொடுக்கும். சும்மா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தாதீங்க அத்தை. உண்மையதான் சொல்றேன், நீ வேணா பாரு. இப்ப நான் அது கூட பேசுறேன். ஏய் ரோஜா செடி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இலக்கிய உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கா. உனக்கு தண்ணி ஊத்துறா, உரம்லாம் போடுறா. அப்புறம் என்ன நீ ஒரு பூ கூட கொடுக்க மாட்டேங்கிற? ஏன்? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பூ வேணும், அதுவும் நாளைக்கே வேணும். அப்படி மட்டும் பூ பூக்காம போன நீ மட்டும் நாளைக்கு பூ பூக்காம போனீனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நானும் இலக்கியாவும் உன்கிட்ட டூ விட்டுருவோம் பாத்துக்க. ஏய் ஐஷு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த செடி கிட்ட பூ பூக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. நல்லா இருக்குடி. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம செடி கூட பேசிட்டு இருக்க. இத பாரு ஐஷு, இனிமேதான் நீ நல்ல பொறுப்பா இருக்கணும். அப்பதானே உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பெருமை. அதை விட்டுட்டு நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க போற வீட்டுல? அவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். இலக்கியா, செடிக்கு உயிர் இருக்கு. அதுகிட்ட நான் பேசினதுனால கண்டிப்பா பூ கொடுக்கும். கொடுக்கும், நல்லா கொடுக்கும். இத பாரு, இனிமே இந்த மாதிரி பேசுற வேலையில வச்சுக்காத. இனி பார்த்தேன் அவ்வளவுதான். வாடி முதல்ல வா. பாரு, நாளைக்கு பூ வாங்குறேன்ல. பூக்கல. நாளைக்கு பூ கொடுக்கணும். இனியா, உனக்கு தாண்டா போன் அடிக்குது. அசதி தான் போன் பண்றா. சரிடா, நீ பேசு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. மாமா, சொல்லு. என்ன பண்றீங்க? இப்பதான் கோச்சிங் முடிச்சு ரூமுக்கு வந்தோம். குமரன் மாமா அவன் குளிக்க போயிருக்கான். அப்படியா? எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன அதிசயம்? பரவாயில்ல, சாதுவா இருந்த ஐஷுவ சிங்க பெண்ணா மாத்திருக்க. ஆமா மாமா, பூச்செடி கிட்ட எல்லாம் போய் நாளைக்கு நீ பூ பூக்கணும்னு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க சொன்னது சரிதான் மாமா. அது மட்டும் இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு. அவளுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருந்தா தானே
குடும்பத்துல வர பிரச்சனைய சமாளிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும். கண்டிப்பா ரசாதி. ஆனா முன்ன பின்ன தெரியாத ஐஷு மேல இவ்வளவு பாசம் காட்டுற, உன்னோட நல்ல மனசு யாருக்கு வரும்? கண்டிப்பா எதுக்காகவாது நீ பெரிய ஆளா வருவ. பெரியம்மா கிட்ட நான் விட்ட சவால்ல என்ன ஜெயிக்க வச்சு நீயே சாதிச்சு காட்டணும். சரி, சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? இன்னும் இல்ல, இனிமேதான். குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டு தூங்கும்போது உனக்கு கால் பண்றேன். சரிங்க மாமா. சரி. மா, பூக்கார ஆண்டி கிட்ட பூ வாங்கிட்டேம்மா. சரிம்மா. இந்த செல்லோ டேப் எங்க போச்சு? என்ன இலக்கியா தேடிக்கிட்டு இருக்க? செல்லோ டேப் தேடிட்டு இருக்கேன் அத்தை. அது எதுக்கு உனக்கு? அதுவா, நேத்து ஐசாத்த ரோஜா செடி கிட்ட நீ நாளைக்கு பூ பூக்கலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. என்னது? பூ பூத்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாளா? ஆமா அத்தை. ஒருவேளை அதுல பூ இல்லைன்னா ஐசாத்த கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதனாலதான் பூக்கார ஆண்டி கிட்ட வழக்கமா வாங்குற பூவோட சேர்த்து ஒரு ரோஜாவையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியும் ஐசாத்த குளிச்சு முடிச்சிட்டு ரோஜா செடியை தான் பார்க்க போவாங்க. அவங்க பார்க்க போறதுக்குள்ள நான் இந்த ரோஜாவை அந்த செடியில ஒட்டி வச்சிட்டேன்னா அதை பார்த்து ஐசாத்த சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக தான் நான் இப்ப டேப் தேடிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலயே அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியே. வெரி குட். இந்த பழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணு. வாழ்க்கையில நீ ரொம்ப நல்லா வருவ. எல்லாம் எங்க ராசத்தி அக்காவை பார்த்து கத்துக்கிட்டதான். ஏ வாலு வாலு. என்ன பாராட்டினது போதும், செல்லோ டேப்பை தேடுங்க. சரிங்க மேடம், தேடுறேன். ரூம்ல தான் இருக்கும், எடுத்துட்டு வரேன் இரு. இந்தா செல்லோ டேப். தேங்க்ஸ் அத்தை. சரி. அம்மா, அத்தை, எல்லாரும் இங்க வாங்க. என்னாச்சு இலக்கியா? இங்க பாருங்க. என்ன இலக்கியா? எவ்வளவு அழகா பூத்திருக்கு பாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாமா. ஐஷு, அம்மா என்னமோ சொன்னீங்களே, பாத்தீங்களா? நான் கேட்ட உடனே ரோஜா மொட்டு விட்டுருக்கு. நான் தான் சொன்னேன்ல, செடி மரத்துக்கெல்லாம் உயிர் இருக்கு, அது நம்ம கேட்டா பழம் பூலாம் கொடுக்கும்னு. நீங்க தான் என்ன நம்பவே இல்ல. ஆமா, நான் கூட இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்னது ரொம்ப சரியா ஐஷு. நான் கூட இலக்கியா சொல்லும் போது ஏதோ காமெடி பண்றேன்னு நம்பாம இருந்தேன். ஆனா இப்ப கண்ணால பாக்கும்போது எல்லாருமே போன நம்புறோம். ஆமா, நான் கூட படிச்சிருக்கேன். அறிவியல் பூர்வமா சிலர் சொல்லியும் இருக்காங்க. செடி மரங்க கிட்ட நம்ம பேசினா அதுங்க கேக்குமா.
ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நான் நம்புறேன். நாம நம்பிக்கையோட உண்மையான பாசத்தோட அதுகிட்ட கேட்டா கண்டிப்பா நமக்கு கேட்டதை கொடுக்கும். சரி வாங்க உள்ள போலாம். ஹலோ. அம்மாடி ராசாத்தி, இன்னைக்கு பந்தக்கால் நடனம், அதுக்கப்புறம் காப்பு கட்டணும். ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி அவளை ரெடி பண்ணி வைமா. நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு வரோம். அம்மா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நீங்க அங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் ஐஷுவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரிம்மா, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. ஏ கண்மணி, அங்க நிக்காம இங்க என்ன பண்ற? மா, அவங்க பண்றதெல்லாம் பார்க்கவே முடியலம்மா. யாரு வீட்டுல விசேஷம்னாலும் போதும், ஆளா வந்து நின்றுவா. முதல்ல இவ்வளவு இங்க இருந்து ஒழிச்சு கட்டணும். கண்மணி, ஏதாவது பெருசா அந்த குண்டச்சி மேல பழிய போட்டு கல்யாண வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க விடாம பண்ணிடணும். சரியா சொன்னமா, அப்போதான் நமக்கு நிம்மதி. இத பாரு, அந்த அழகும் ராசாத்தியும் இங்க வர்றது இதுதான் கடைசியா இருக்கணும். நீ கொடுக்கிற அடியில அவங்க தலை தெறிக்க ஓடணும். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்க குடும்பத்துக்கு இருந்த திருஷ்டி போயிடுதுன்னு நினைச்சுக்கோங்க. புரியுறதா? அம்மா, இன்னொரு தேங்காய் இருந்தா எடுத்துட்டு வாங்க. நான் போய் எடுத்துட்டு போ. எல்லாம் இறைவன் செயல். நாளை யாருது, சீக்கிரம் கொண்டு வாமா. கொடு. ஏன் கண்மணி, தேங்காய் எடுத்துட்டு வரும்போது பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா? என்ன பொண்ணு நீ? தேங்காய் எங்க இருக்கு? நான் பார்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். நீ பார்த்த உடனே அந்த தேங்காய் அழுகி இருக்கும். அண்ணே, சும்மா இருங்கண்ணே. கண்மணி, தேங்காய் எங்க இருக்கு? உள்ள டேபிள்ல தான். நான் எடுத்துட்டு வரேன். கடவுளே, எந்த குறையும் வரக்கூடாது. ரசதி, என்னங்க சாமி? கொடுமா.
ராசாத்தி கைப்பட்டா எதுவும் தொலங்கும். அவங்க மனசு அப்படி. இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லை. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த குறையும் வராது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா சொன்னீங்க சாமி. ராசாத்தி மனசு தங்கம்னு இந்த ஊர்ல சில ஜென்மங்களை தவிர மத்த மனுஷங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஐயரே பூஜையை பண்ணுங்க, டைம் ஆச்சு. ஆமா ஆமா. எல்லாரும் வாங்க, பூஜை ஆரம்பிச்சிடலாம். இதுல மூத்தவா யாருமா? அண்ணி வாங்க. ஓம் கணாநாதம் த்வா கணபதிகும் அவாமஹே கவிம் கவீனாபமஸ்ரவஸ்தமோ ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்டுன்வன்னம். வாங்குமா. ஆனஸ்டுன்வன்னம் மோதிபிஸ்பீதசாதனம் ஸ்ரீமன் மகாகணபதயே நமः. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ரஸ்னேभ्यश्च ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகதேவதாभ्यो நமோ நமः. क्षीरं समर्पयामि. यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् देहनागं महिमानश्चरन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः. ஐயா பந்தக்கால் எடுத்துன்னு வாங்க, நட்டுடலாம். அம்மா எல்லாரும் பக்கத்துல வாங்க, வாங்க எல்லாரும் பிடிங்க, உள்ள வைங்க, மெதுவா வைங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. ஓம் ராஜாதிராஜாஜ பிரசக்ய சாகினே நமோ வஜம் வைஷ்டவனாய குருமஹே. சமேகா பவான் காமகாமாதிபஸ்யோ காமைஸ்வரோ மைஷ்டவனோ விதாது. குபேராய வைஷ்டவனாய மகாராஜாய நமஹ. ரொம்ப நன்றிங்க. நல்லதையா, நன்றிமா, நல்லதுமா. எதுக்கும் கவலைப்படாம கல்யாண வேலைய சந்தோஷமா பாருங்க. ராசாத்தி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. அப்புறம் நான் உத்தரவு வாங்கிட்டுமா? ராஜி அந்த தட்டுடுமா. சாமி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வரேம்மா. வாங்க, போயிட்டு வரேன். நல்லது அம்மா, நாங்களும் வரோம். கிளம்பு கிளம்பு, காத்து வரும். அக்கா நானும் உங்க கூடவே வரேன். ஏ ஐஷு, நீ கல்யாண பொண்ணு. காப்பு கட்டினதுக்கு அப்புறம் நீ வெளியவே வரக்கூடாது, சரியா? நீங்க என் கூட இங்கேயே தங்கிடுங்க. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குல்ல. உனக்கு எப்போ என்ன பார்க்கணும்னு தோணுதோ ஒரு ஃபோன் போடு, உடனே வந்துடுறேன், சரியா? சரிக்கா. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி, வரோம். சரிம்மா. ஆமா. என்னடா ஒன்னே ஒன்னு எடுத்து போட்டிருக்க? உங்க அப்பா கேப்பார்ல. ஆமாமா. போய் இன்னொன்னு எடுத்துட்டு வா. சரிம்மா. இந்தாங்கம்மா.
வாடா. சரி வாங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. ராசாத்தி அண்ணே, அது அந்த குமார் பையன் தானே?